ஒரு காலத்துல ஜசிகலா ஜெயலலிதாவுக்குலாம் ஜோதிடரா இருந்திருக்காங்க. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல அங்கிருந்து வெளியேறி இருக்காரு. அப்ப கொஞ்ச நாள் வெளிநாட்டுல போய் ஏதோ சிக்கல்ல மாட்டி இருந்திருக்குன்னு சொல்றாங்க. அவர் தான் இப்ப ஆஸ்தான ஜோதிடராக இருக்கிறார். ஓகே. விஜயை பொறுத்த வரைக்கும் இந்த ஜோசியம், ஜாதகம், நல்ல நேரம், கெட்ட நேரம், ராகு காலம், யமகண்டம் இதுல எல்லாம் வந்து பயங்கரமான மூழ்கி முத்தெடுத்த நம்பிக்கை உள்ள நபர். அவரை இப்ப சொல்லல. எனக்கு விஜய் வந்து கிட்டத்தட்ட 30 வருஷமா எனக்கு தெரியும். ம். அவர் 20 வருஷத்துக்கு முன்னாடி ராயப்பேட்டையில ஒரு ஜோசியர் இருந்தார். அவர் அந்த ஜோசியருக்கு வாரம் ஒரு முறை வருவார். நான் என்ன சொல்றேன்னா கரெக்டா என்ன படம்னா யூத் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருந்துச்சுல்ல. அந்த காலகட்டங்கள்ல அங்க ராயப்பேட்டையில ஒரு வயதான பெரியவர் இருந்தார். அவருடைய முழு கட்டுப்பாட்டில் தான் விஜய் இருந்தார். வாரம் ஒரு முறை வருவாரு. அவர் சொல்றதுதான் கேட்பாரு. சில கதைகள் அவர் சொல்லி தான் செலக்டே பண்ணார் நான் சொல்லுவேன். சில ப்ரொடியூசர் அவர் தான் செலக்ட் பண்ணார் அங்க. ஏறக்குறைய அது வந்து விஜயினுடைய ஒரு ஆன்மீக வழிகாட்டி குரு மாதிரி இருந்தார். அப்ப யாரா ஒருத்தவங்க மட்டும் தன்னை கைட் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. அவரு செவ்வாய்க்கிழமை நீங்க சிவப்பு சட்டை போடாங்க, செவ்வாய்க்கிழமை சிவப்பு கலர் சட்டை பண்ண முடியாது.